ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம், பொதுவாக நம்ம வந்து ரவையை வச்சு வந்து கேசரி பண்ணுவோம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ கோதுமை ரவை வந்து இருக்கா, கோதுமை ரவை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பண்ணலாம் வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரவை எடுத்தேன். கேசரி பண்ணுற மாதிரி தான் கோதுமை ரவை எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா கோதுமை ரவை நல்லா வறுத்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அது வேக வரணும். அதுதான் வந்து முக்கியம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றினா அது ஒரு 10-15 நிமிஷம் நல்லாவே கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா வேக வைக்கணும். வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போல்லாம் வந்து சர்க்கரையை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வந்து உங்களுக்கு கிஸ்மிஸ் முந்திரிலாம் வறுத்து போட்டுக்கேன். சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்டு தெரியல. ஏன்னா இது வந்து இதில் பண்ணுறோமே டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் அது வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையிலே ஒரு அல்வா சாப்பிட்டா நமக்கு எப்படி டேஸ்ட் வரும் அந்த மாதிரி இருந்தது. கலர் வந்து இப்படி இருக்குது. ஆக 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 வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆக செக்க சிவேன்னு சிவப்பு கலரில் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் நீங்கள் இந்த கோதுமை ரவையை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி உப்புமா தான் பொதுவாக அந்த கோதுமை ரவையை வந்து உப்புமா தான் கிண்டுவாங்க. இந்த மாதிரி கேசரி பண்ணி பார்ப்போம் அப்படி தான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் கோதுமை ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அது கேசரி பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருந்தது. இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து சமையல் வீடியோக்கள் எல்லா வீடியோவுமே எல்லாமே வந்து போட்டிருக்கேன். புதுசாக ஆரம்பித்த வந்து சேனல் இதை வந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து பண்ண முடியும். ஆனால் நெய் வந்து அதிகமாக விட்டுங்க பாருங்கள். நெய் வந்து எவ்வளோ தெளிக்குதுன்னு பாருங்கள். வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். நெய் நிறையா ஆச்சு அப்படின்னா ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அது கொதிக்குதுங்க பாருங்கள். கொதிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெளிக்குது பாருங்கள். இதில் சீனி வந்து தான் போட்டு பண்ணினேங்க பாருங்கள். சுகர் தான் போட்டு பண்ணியிருக்கு. இதில் வந்து சர்க்கரையும் போட்டு பண்ணலாம். ஆனால் நான் வந்து சுகர் தான் போட்டு பண்ணது. உண்மையிலே தான் இனிப்பு சாப்பிடணும் இருந்தால் இப்படி வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். பொதுவாக இப்போ சுகரை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வந்து இப்போ வந்து வெல்லம் வந்து யூஸ் பண்ணால் நல்லதுன்னா வெல்லம் தான் வந்து சாப்பிடணும். நீங்கள் வெல்லமும் வந்து போட்டு பண்ணிக்கலாம்.